இருவர் கல்லறையும் இப்பொழுது மந்திரிக்கப்படுகிறது. இந்த கல்லறையை பார்த்திருக்கின்ற லூர்து அன்னையும் மேல்நிலைப்பள்ளி வில்லியனூர் முதல்வர் அன்பு தம்பி ஆல்பின் அன்பரசன் எங்களோடு எப்பொழுதும் இருந்து இன்றைக்கு உடனிருப்பு என்ற ஒற்றை காரணத்தினால் வந்திருக்கிற அன்பு தம்பி ஆனந்தராஜ் ராயப்பன் அருள் முனைவர் மதர் தெரசா மேல்நிலைப்பள்ளியினுடைய முதல்வரும் அம்மாவினுடைய அவங்க அம்மா வகுப்பு தோழி அன்னமரி டீச்சர் இருவரும் 2 பேரும் பேசியதை நாங்கள் சிறு வயதிலிருந்து பார்த்திருக்கிறோம். அவருடைய நினைவலைகளை கொண்டு வர வேண்டும் என்று வந்திருக்கிற அன்பு தம்பி முனைவர் ஆனந்தராஜ் ராயப்பன் அவர்களையும் என்னோடு எப்பொழுதுமே நான் அம்மா இருந்ததிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நினைவுகளையும் மிக குறிப்பாக என் கண்ணிலே காப்பி அடித்த என்னுடைய இணை குரு அன்பு தம்பி சாமிநாதன் செல்வம் அவர்களும் காரைக்கால் திரு அவையினுடைய நற்செய்தி நடக்கும் நற்செய்தியாக இருக்கிற அருள் சகோதரி லூர்துமரி அவர்களையும் மரியா டிவி அன்பு தம்பி சதீஷ் திண்டிவனம் பாண்டிச்சேரி கடலூர் இந்த பகுதியிலிருந்து வந்திருக்கிற என் அன்பிற்கினிய பாசமிகு அருள் சகோதரியின் குருக்கள் கண்ணியர்கள் என்பதை விட அன்பு நட்பு சகோதரிகள் அவருடைய கணவன் எல்லோரையும் வரவேற்று இந்த நேரத்தில் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அருள்வாக்கு. தம் மக்கள் ஒவ்வொருடமிருந்தும் யூதா பணம் திரட்டி 6 கிலோ வெள்ளி சேகரித்து பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுக்கும்படி எருசலேமுக்கு அனுப்பி வைத்தார். இச்செயல் மூலம் உயிர்த்தெழுதலை மனத்தில் கொண்டு நன்முறையில் மேன்மையாக நடந்து கொண்டார். ஏனெனில் வீழ்ந்தோர் மீண்டும் எழுவர் என்பதை எதிர்பார்த்திருக்கவில்லை என்றால் அவர் இறந்தோருக்காக மன்றாடியது தேவையற்றதும் மடமையும் ஆகும். ஆனால் இறைப்பற்றுடன் இறந்தோர் சிறந்த கைமாறு பெறுவர் என்று அவர் எதிர்பார்த்திருப்பார் எனில் அது இறைப்பற்றை உணர்த்தும் தூய எண்ணமாகும். ஆகவே இறந்தவர்கள் தங்கள் பாவத்தினின்று விடுதலை பெறும்படி அவர் அவர்களுக்காக பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவிசாய் தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். பல்லவி. ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். பல்லவி. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். பல்லவி. விடியலுக்காக காத்திருக்கும் காவலரை விட, ஆம், விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. இஸ்ராயலரே, ஆண்டவரை நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. பல்லவி. எல்லா தீமைகளில் நின்றும் இஸ்ராயலை மீட்பவர் அவரே. பல்லவி.
சகோதர சகோதரிகளை, இக்கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள அனைவருக்காகவும் சிறப்பாக அன்பு தந்தை பிலோமின், அன்பு தாய் அந்தோனியம்மாள் இவருடைய ஆன்ம ஈடேற்றத்திற்காக நமது விண்ணப்பங்களை எடுத்து ஜெபிப்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவா, எங்கள் பெற்றோர், சகோதரர், சகோதரிகள், மக்களுடைய ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் தங்கள் குற்றங்களுக்கான தண்டனையிலிருந்து விடுதலை அடைந்து விரைவில் உமது ஆயுளை பெறுவர்களாக. முடிவில்லா வாழ்வை அளித்துள்ளும் ஆண்டவரே. இறைவா, இறந்து போன எங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்களுடைய ஆன்மாக்களுக்கும் இரக்கம் காண்பித்து அவர்கள் உமது அரவணைப்பில் வந்து சேர்வதாக. முடிவில்லா வாழ்வை அளித்துள்ளும் ஆண்டவரே. இறைவா, இக்கல்லரில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள விசுவாசிகள் மீதும் குறிப்பாக யாரும் இணையாத ஆன்மாக்கள் மீதும் கருணை காட்டி இதனால் அவர்கள் உமது அன்பு முகத்தை காணும் பேறு பெறுவர்களாக. முடிவில்லா வாழ்வை அளித்துள்ளும் ஆண்டவரே. இறைவா, மரணமடைந்த குருக்கள், கண்ணீர்கள், விசுவாசிகள் அனைவரும் உமது இரக்கப்பெருக்கத்தை முன்னிட்டு உமது ஆறுதலையும் அமைதியும் பெறுவர்களாக. அன்பு தந்தையையும் அன்பு தாயையும் ஒவ்வொரு இறைவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து வானக தந்தையை நோக்கி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மதுத்துய போற்றுகிறது, ஆட்சி வருக, நிறைவு போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. நிலந்தான உணவை குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது, எங்கள் குற்றங்களை எங்களை சோதனை இருவரையும் அன்னை மரியாளுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அருள்மிகு பெற்ற மரியை வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பாசி பெற்றவர் நேரி நிறைவேற்றின் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. இந்த மரியை இறைவனின் தாயை பாவிலாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் பரிணாமத்தை வேண்டிக் கொள்ளும். நன்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவா, இக்கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள விசுவாசிகள் அனைவருக்கும், குறிப்பாக அன்பு தந்தை பிலோமின், அன்பு தாய் அந்தோனியம்மாள் இவர்களுக்கு மன்னிப்பு அளித்து உமது திருமுகத்தை காணும் பேற்றை அருளுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். யாத்திரை வந்தோ, யாத்திரை தீருமுன் நித்திரை கொண்டோ, நித்திரை போவது நியதி என்றாலும் யாத்திரை என்பது தொடர்கதையாகும். நித்தியலை பாற்றியவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே, நித்தியலை பாற்றியவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே, நித்தியலை பாற்றியவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.